ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எனக்கு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ இந்த ஏரியா ஃபுல்லாக கூல் டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெரஸ் ஏரியா ஃப்ரண்ட்டு பின்னாடி ஃபுல்லாக பெட்ரூமுக்கு போட்டுச்சு. அதுக்கப்புறம் எதிர்க்க ஏரியா ஒரு 13-30 ஃப்ரண்டேஜ் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு கூல் டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைல்ஸ் நல்ல டிசைனாக இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒட்டுறதுக்கோசம் எனக்கு ஃப்ளோரிங் ஒட்டின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளோரிங் வேலைக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அது 8 அடி மட்டப்பலகை ஃப்ரெண்ட்ஸ். 7 அடி மட்டப்பலகை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம 8 அடி எடுத்துட்டோம் ஒரே வாட்டி. 8 அடி என்ன கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 8 அடி மட்டப்பலகை எடுத்து அந்த மட்டப்பலகையில் இது பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எடுத்தது மொபைலில் தான் எடுத்துன்னு இருக்கிறோம். வீடியோ கேமராலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இருக்கிறது மொபைல் தான். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் ஃப்ளோரிங் வலிக்கிறோம். இப்படி மால் இப்படி தான் வலிப்பீங்களா, வேறு மாதிரி எதுனா வலிப்பீங்களான்றது எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க, யாரும் பார்க்க மாட்டேன்றங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சப்ஸ்கிரைபர்கள் பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஜென்னினியாக அப்படியே எப்படி வேலை செய்யணுமோ அதை அப்படியே எடுத்துன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எடிட்டிங் எல்லாம் எதுவும் பண்ணல. இருக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள். நம்ம கலவை கலக்கிறது, அப்புறம் சிமெண்ட் போடுறது, அதில் அப்படியே மால் வலிக்கிறது, அப்படியே ஃப்ளோரிங் அப்படியே வலிச்சுன்னு வருது, எல்லாமே அப்படியே ஜென்னினியாக போட்டுன்னு இருக்கிறோம். இதில் எடிட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அப்படியே அதே மாதிரி வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒரு இதுனாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தரை வலிச்சுட்டு தரைக்கு மேலே அப்படியே பால் ஊற்றிட்டு அந்த 1/1 டைல்ஸ், அது கூல் டைல்ஸு, அது ப்ளூ அண்டு ஒயிட் கலரில் வருது ஃப்ரெண்ட்ஸ். சக்கரம் மாதிரி ஒரு மாடல் வருது. இப்படி ஓட்டுறோம். இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா அந்த சிமெண்ட்டில் கலவை கலந்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் லீக்கேஜ் ஆயிலும் கலந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சாப்பிட்ருக்கு, அதனால் இதாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதில் லீக்கேஜ் ஆயில் கலந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லீக்கேஜ் ஆயில் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் மால் வலிச்சிட்டு தரை வலிச்சிட்டு அந்த பால் ஊற்றுறோம் இல்லையா, அந்த பால்லையும் நம்ம லீக்கேஜ் ஆயில் கலந்துருக்கிறோம். இந்த கலந்துட்டு அப்புறம் நம்ம டைல்ஸ் ஒட்டினு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக முழுசாக நீட்டாக பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டுவோம். அது குறைச்சலாக இருக்கிறது கண்ணும் இல்லை, குறைக்கிறது அந்த மாதிரிலாம் கூட சிமெண்ட்டு கூட நல்லா டைல்ஸ் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு சில பேர் இந்த டைல்ஸுக்குன்னு கம்மி சிமெண்ட்டு போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக போட்டுறோம். என்ன சிமெண்ட்டோ அந்த சிமெண்ட் அப்படியே கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் எம் சாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்குறதுக்கு எம் சாண்டு போட்டதுனால சிமெண்ட் எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அளந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அளந்து போட்டுக்கணும். ஒரு 20 பாண்டு போடுறீங்களா, 25 போட்டு போடுறீங்களா டைல்ஸுக்கு, இது வரைக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போட வேண்டாம். கட்டு வேலைக்கு நம்ம அப்படி தான் போடுவோம். 15-20 பாண்டுக்குள்ளே தான் போடுவோம். கட்டு வேலை போடுறதுக்கு 20-25 பாண்டுக்குள்ளே தான், அதுக்கு மேலே போடுறது கிடையாது. எம் சாண்டுனால கொஞ்சம் நம்ம பார்த்து வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது எங்கே சிமெண்ட் கலந்துச்சு எங்கே கலக்கலைன்றது சுத்தமாக தெரியாது. ஏன்னா இது ஒரே மாதிரி இருக்குது, சிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது பெரிய ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட்டு நல்லா கலக்கலைன்னா பேத்துன்னு வந்துடும் அப்புறம் டைல்ஸு. அதனால் சிமெண்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கலந்து நீட்டாக கலந்து அப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். நாங்கள் சிமெண்ட்டு போடுறது அப்படி தான் போடுறோம். நீட்டாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா சிமெண்ட் போட்டிருந்தாலும் கம்மி போட மாட்டோம் ஃப்ரெண்ட். நாங்கள் மெட்டல் கான்ட்ராக்ட் தான் செய்கிறோம். இருந்தாலும் எதுலேயும் குறைச்சி பண்ணுறதில்ல, ஒன்றும் இது கிடையாது. நம்ம கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக செய்வோம், கரெக்டாக கேட்போம்.
அது பத்தலைன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக ரேட்டு நமக்கு செட் ஆகிற ரேட்டு தான் செய்கிறோம். அதனால நம்ம எதுலேயும் கை வைக்க வேண்டிய வேலை கிடையாது. அந்த மாதிரி கை வைக்கிற ஆளும் நம்ம கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சுத்தமாக செஞ்சு கொடுப்போம், நீட்டாகவும் இருக்கும் வேலை. பிடிக்கலன்னா திருப்பி எடுத்து தூக்கி போட்டு திருப்பி கூட செய்வேன். அந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம எனக்கு பிடிக்கணும் முதல்ல. ஹவுஸ் ஓனர் பிடிக்குதோ இல்லையோ நமக்கு பிடிக்கணும். நான் சுத்தமாக செய்யணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட். ஹவுஸ் ஓனர் கூட பரவாயில்ல போட்டு விடுப்பா அப்படின்னா கூட நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நீட்டாக போட்டு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். நமக்கு நஷ்டம் எல்லாம் ஒன்றும் வராது. நமக்கு வர கூலி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்கிற வேலைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடுக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி இருந்தால் போதும். நமக்கு இன்னும் ரொம்ப அப்படியே மாடி மேலே மாடி கட்டுற மாதிரி காசெல்லாம் எனக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்ய வேண்டியது என்ன வேலைனாக்கா, இந்த வேலை செஞ்சவன் எனக்கு ஒரு 1000 ரூபா 1600 சம்பளம் வந்துச்சு, அது வரைக்கும் போதும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திருப்தியாக வேலை செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது நல்லது. அந்த 1000 ரூபா 1600 வாங்கிட்டு போனோம், அது நிற்கும் நம்மளுக்கு. வேலை கூடமா செஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா, ஏதோ வேலை செய்கிறோம் நம்மளும் செஞ்சோம்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா 10 பைசா நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நியாயமாக செய்யணும், நியாயமாக பேசணும். நாம நியாயமாக பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பாக 10 ரூபா நம்மளுக்கு நிற்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாமே சிமெண்ட் நீட்டாக போட்டிருக்கான். கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணுறது நீட்டாக பண்ணுவார். 1க்கு 4 வாட்டி மிக்ஸ் பண்ணுவான். ஏன்னா 2 வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றின பிறகு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, இந்த மாலுக்கு போடுறாங்க, அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி தான் தள்ளுவாங்க. அதனால் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகும். சிமெண்ட்டையும் சாண்டையும் அந்த கலவையை போட்டு இப்போ ஃபுல்லாக தர வலிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் ஊற்றி டைல்ஸ் ஓட்டுவோம். இப்போ இந்த வேலை இந்த வீடியோ ஃபுல்லாக லென்த்தியாவாக இருக்குதுன்னு பார்க்காம விட்டுருவாது ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து பாருங்கள். பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை செய்யணுன்ற மாதிரி வீடு ஃபுல்லாக கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் டைல்ஸ் கிடையாது, பில்டிங் ஃபுல்லாக நம்ம கட்டுவோம். புட்டிங்லேருந்து நம்ம வீடு கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். புட்டிங்லேருந்து ஒரு 3-4 ஃப்ளோர் வரைக்கும் நமக்கு சான்ஸ் நம்ம கட்டி கொடுத்துருவோம். அதுக்கு மேலே போகணுன்னா இன்ஜினியர் கிட்ட தான் போகணும். நம்ம 4 ஃப்ளோர் வரைக்கும் நம்ம கட்டி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு லைசன்ஸு கிடையாது கட்டுற மாதிரி. ஏன்னா எல்லாமே கேட்பாங்க, அப்ரூவலாக கேட்பாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி அப்ரூவலாக பண்ணி தான் நம்ம வீடு கட்டுற மாதிரி வரும். அதனால் ஒரு 3 ஃப்ளோர் வரைக்கும் நம்ம தாராளமாக கட்டிக்கலாம். 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் வரைக்கும் கட்டிக்கலாம். அந்த வரைக்கும் நான் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புட்டிங்லேருந்து நல்லா பக்காவாக பண்ணி பேஸ்மெண்ட்லேருந்து லிண்டலு அப்புறம் ரூஃபு அந்த மாதிரி மொத்தமாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட் போடுறதுலையோ, கம்பி போடுறதுலையோ, எதில் கல்லுலையோ, எதில் மணலையோ, சிமெண்ட்லையோ, எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் கரெக்டாக போடணும், கரெக்டாக செய்யணும். அந்த மாதிரி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது சும்மா பேசிக்கு சொல்கிறது நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இது நான் செய்கிறது தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இதெல்லாம் வரணும். அதெல்லாம் வர மாதிரி நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல்லேருந்து இன்னும் நிறைய பேருக்கு பார்க்குற மாதிரி லைக் பண்ணிங்களான்னா நிறைய பேர் பார்ப்பாங்களா, அது லைக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ட்டு தெரியல. ஏன்னா கம்மியாக தான் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வளர்கிறவங்க அவங்க சேனலில் நல்லா நல்லா வளரும், நல்லா யூஸ் போகும். ஆனால் நம்மளுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. எனக்கு பேச்சு எந்த அளவுக்கு இல்லை நான் நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ணி இந்த எல்லாம் நமக்கு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் போல். நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட நான் இது வீடியோ எடுத்ததே 15 நிமிஷம் எடுத்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. இந்த தர வலிச்சுட்டு பாதி முடிச்சுட்டாரு பாருங்க. இந்த பக்கம்லாம் முடிஞ்சிச்சு, இன்னொரு அந்த பக்கம் இருக்குது. அது கொஞ்சம் முடிச்சிட்டோன்னாக்கா நம்ம டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஒட்டிருக்கிறோம் இந்த வீடியோலேயே. நெக்ஸ்ட் இன்னும் வீடு ஃபுல்லாக முடிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்துடுறேன், முடிஞ்சதை ஒரு வீடியோ எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டுவோம்ல, ஒட்டிட்டு முடிஞ்சதை நம்ம
இது வந்து இது பண்ணிக்கலாம். நான் இந்த டைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஊற வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூல் டைல்ஸ் இருந்தாலும் ஊற வச்சு தான் ஒட்டின்னு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த தண்ணி விளையுது. கூல் டைல்ஸ் வந்து தண்ணி இழுக்கக்கூடாது. ஆனால் இழுக்குது, என்ன விஷயம்னு தெரியல. கூல் டைல்ஸ் இருந்தால் கொடுத்துருக்காங்க. இதில் கேஏஜி டைல்ஸில் வாங்கியிருக்கோம். கேஏஜியில் அந்த பிராண்டில் வாங்கியிருக்கோம். கூல் டைல் தண்ணி பின்னாடி தண்ணி ஊற்றுனாக்கா இந்த டைல்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ட்ரை ஆகிடுது. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆகுது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நமக்கு வந்து தண்ணி இழுக்கக்கூடாது. கூல் டைல்ஸுக்கு தண்ணி இழுக்குது என்னென்னு கேட்டுக்கின்னு நம்ம வந்து கேட்கணும். அது என்ன விஷயம்னு கேட்கணும். அப்புறம் தெரியும் நம்மளுக்கு. கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, நாய் கற்றுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம சேனல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒருத்தர் மம்மில் வலிக்கிறாரு, ஒருத்தர் கொல்றில் வலிக்கிறாரு. பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த நீட்டாம்னா தரில் வந்து குறைச்சல கிடையாது. பர்ஃபெக்டாக வந்து தரையில் இருக்கிறாரு. அதில் இப்போ நம்ம டைல்ஸ் போடுறதுல தான் இருக்குது. நீட்டாக போட்டோம்னாக்கா ஒரு சொட்டு தண்ணி நிற்காத. இந்த நம்ம வாட்டம் காமிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நேராக வந்து தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சம் கூட நிற்காத. அந்த மாதிரி பண்ணணும். நாளைக்கு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தண்ணி ஊற்றினா தான் தெரியும் எப்படி இருக்குது என்னான்னு. இவங்க தரை வளர்க்குறது பார்த்தா தெரியும். தரை வந்து பறக்க ஒழிச்சுன்னு இருக்கான். பர்ஃபெக்டாக இருக்குது தரை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. நீட்டாக இருக்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மாலை முடிஞ்சிச்சு, இது 2வது மாலை. இன்னொரு மால் இருக்குது. இன்னொரு மாலை ஒழிச்சிட்டோம்னாக்கா இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த டைல்ஸ் வந்துட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் வீடியோ டைல்ஸ் ஒட்டும் போது எடுக்கலை. ஏன்னாக்கா இதெல்லாம் ஒட்டின்னு இருக்கும்போது ஏன் எடுக்கலைன்னாக்கா நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால் ஒட்ட முடியல. நாங்களும் சேர்ந்து டைல்ஸ் ஒட்டின்னு இருக்கிறேன். அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் நல்லா ஒட்டியிருக்கோம். ஒரு 4-5 லைன் ஒட்டியிருக்கோம். அதனால் குறைக்க போட்டு இதுலேருந்து இது காமிச்சுட்டு இருக்கேன். இந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடிய போது இந்த பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை கூட முடிச்சிட்டோம்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதான், இதுக்கு மேலே இன்னும் பேசுகிற மாதிரி இல்லை. இது இனிமேல் வேலை செய்யணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். நம்ம சேனலில் வந்து ட்ரைலர் மாதிரி அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, எப்படி பண்ண இது பண்ணுன்ட்டு. உடச்சளவுக்கு பண்ணுறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.